ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலில் ரொம்ப சூப்பராக சிம்பிளான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாம் வந்து பீட்ரூட் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4-5 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது 2த்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 7-8 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக நம்ம வறுத்துடலாம். அது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்து ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதுவும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சரியா? ஏன்னா இது கூட நம்ம பீட்ரூட் போட்டால் பீட்ரூட் வந்து லைட்டாக குக் ஆகுது, அதுக்காக. இப்போ அதே கடாயில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் நீங்கள் துருவி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஒரு ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அது பீட்ரூட் லைட்டாக வெந்தால் போதும். அதையும் அதே பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ தாளிப்புக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதுலேயும் வந்து கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும், டேஸ்ட்டுக்காக தான். ஏன்னா அப்படியே சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அந்த பருப்பை நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த பீட்ரூட் சட்னியில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உண்மையிலே சூப்பராக இருக்குது. தோசை, இட்லிக்கு ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சட்னி. நம்ம எப்போவுமே தேங்காய் சட்னி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருப்போம். ஸோ இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.